ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். மெடிக்கல் கட் ஆஃபும் நான் வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வாட்டி நான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் as well as செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் as well as பிடிஎஸ்க்கு வந்து எப்படி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா காலேஜோட நேமு, காலேஜோட டைப்பு, கவர்மெண்ட் காலேஜா இல்லை செல்ஃப் ஃபினான்சிங்னு கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி ஓட லாஸ்ட் இயர் ஓவரால் ரேங்க், ஓசிக்கு வந்து ஓவரால் ரேங்க்கும், பிசிக்கு வந்து அந்த கம்யூனிட்டியோட ரேங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். எம்பிசிக்கு வந்து பிசி டு எஸ்டி வரைக்கும் அந்தந்த கம்யூனிட்டிஸோட ரேங்க் என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஈக்குவலண்ட்டாக இந்த இயரோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும், அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ரேங்க்கு ஈக்குவலண்ட்டான கரண்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து ஓசி டு எஸ்டி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஓசி 602 கட் ஆஃப்லேருந்து எஸ்டிக்கு 539 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸ்டான்லி 578 to 487 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே நான் வந்து ரவுண்ட் ஒன்னோட பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 போகும்போது உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் எல்லாம் நடக்கும். ஆர்என்டிஆ கோட்டா, டுவெல் அலாட்மெண்ட் அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இதிலிருந்து கட் ஆஃப் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சேஃப் கட் ஆஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ ரவுண்ட் 2 வரும்போது நீங்கள் கொஞ்சம் அதில் கரெக்ஷன்ஸை ஏதாவது பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு கீழ்பாக்கு தேர்டு, ஃபோர்த் வந்து உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் 561 ஓசி கட் ஆஃப்லேருந்து எஸ்டி 455 வரைக்கும் இருக்கும். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூர் 559லேருந்து 459 வரைக்கும், எஸ்டியில் 459 வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 558லேருந்து 458 எஸ்டிக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓசி 558 க்ளோஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 549 ஓசிக்கும், எஸ்டி வந்து 455க்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 543லேருந்து 451 வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேலம் மோகன் குமாரமங்கலம் காலேஜ் வந்து 546 to 455 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 544 to 452 இந்த ரேஞ்சில் இருக்கும். திருச்சி கேஏபி விஸ்வநாதன் காலேஜ் இது வந்து 541 to 473 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 540லேருந்து 449 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வந்து 535லேருந்து 446 வரைக்கும் கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்க சான்ஸ் இருக்குது. தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 533லேருந்து 437 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் உங்களுக்கு விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 531 to 436 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கும். திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 530லேருந்து 422 வரைக்கும். ஈரோடு ஐஆர்டிடி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 530லேருந்து 428 வரைக்கும் இருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தருமபுரி வந்து உங்களுக்கு 529லேருந்து 423 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 528லேருந்து 451 வரைக்கும் ரேஞ்ச் இருக்க சான்ஸ் இருக்குது. திருவண்ணாமலை வந்து உங்களுக்கு 526லேருந்து 443 வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 525 to 413 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 524லேருந்து 425 வரைக்கும் இருக்கும். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர் வந்து உங்களுக்கு 523 to 422 வரைக்கும் இருக்கும். கடலூர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 522லேருந்து 426 வரைக்கும் இருக்கும். புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 521 to 409 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் 519லேருந்து 406 வரைக்கும் இருக்கும். நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 518லேருந்து 410 வரைக்கும் எஸ்சிஏ வரைக்கும் தான் இருக்கும். எஸ்டிக்கு சீட்ஸ் லாஸ்ட் இயர் அலோகேட் ஆகலை, சீட் மேட்ரிக்ஸ் மேபி 0வாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 570லேருந்து 411 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் 516 to 423. திண்டுக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 515 to 417 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் 514லேருந்து 417 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரியலூர் மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 513லேருந்து 420 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் 512லேருந்து 409 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 509, 511லேருந்து 402 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் வந்து 510லேருந்து 403 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 509லேருந்து 405 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு
மோஸ்ட்லி உங்களுக்கு இது எப்படி கொடுத்துருக்கோன்னா ஓசி வந்து ஓவரால் ரேங்க்கும் மற்ற எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு நம்ம கரண்ட் இயருக்கு அந்த ரேங்க்கு ஈக்குவலண்ட்டான கட் ஆஃப் எடுத்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதே உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எங்கே க்ளோஸ் ஆகும் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க்கில் ஓசி 3151க்கு க்ளோஸ் ஆகலாம். பிசி வந்து 1948 கம்யூனிட்டி ரேங்க்கு, பிசிஎம் 204, எம்பிசி 1071, எஸ்சி 664, எஸ்சிஏ 133, எஸ்டி வந்து 43. ஓசி கட் ஆஃப் 509லேருந்து உங்களுக்கு பிசிக்கு 507 க்ளோஸ் ஆகும், 502 பிசிஎம், எம்பிசி 497 க்ளோஸ் ஆகும், எஸ்சி 442, எஸ்சிஏ 398, எஸ்டி 402. அப்புறம் கவர்மெண்ட் பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4444லேருந்து ஓசி க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி கட் ஆஃப் வந்து 494லேருந்து 392 ரேஞ்சில் இருக்கும். செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். 481 கட் ஆஃப்லேருந்து 365 கட் ஆஃப் வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. க்ளோசிங் கட் ஆஃப் அதாவது அந்த ஸ்லாட்டில் இருக்கிற லீஸ்ட் கட் ஆஃபாக இதை நம்ம எடுத்துக்கலாம். செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற லீஸ்ட் கட் ஆஃப் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு 478 ஓசி கட் ஆஃப்லேருந்து 358 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்ல கன்னியாகுமரி வந்து உங்களுக்கு ஸ்லாட்டில் வரல ஆக்சுவலாக. அதுக்கு பதிலாக இந்த வருஷம் பிஎஸ்பியில் ஒரு 50 சீட்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி 1-2 கட் ஆஃப் இன்னும் உங்களுக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல இன்னும் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ்ல வந்து உங்களுக்கு ஓசி 366 கட் ஆஃப் வரைக்கும் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. எஸ்டியில் 253 வரைக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டைப் வைஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வைஸ் வேணால் பார்த்துடலாம். சாரி, மற்றது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி ஃபார் த டிலே. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ.